போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. Essendon Marathon. Register now. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நக்கிர நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவின் புகழேந்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ராஜவேலுக்கு வணக்கம். பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியின் இடைத்தேர்தல். அதிமுக அங்க போட்டியிடல. அதிமுக ஒருங்கிணைப்பு குழு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அங்க போயிருக்கீங்க. போனது மட்டும் இல்ல, அங்க புகார் வேற தெரிஞ்சுட்டு வந்திருக்கீங்க நாம் தமிழருக்கு எதிராக. இல்ல, உண்மையிலேயே அதுக்கு ஒரு 2 காரணம் ராஜவேலு. ஒண்ணு, அடிக்கடி தந்தை பெரியாரை நாடெங்கும் பேச வைத்த சீமானுக்கு முதல்ல நன்றி. ஏன்னு கேட்டீங்கன்னா, அடுத்த ஜெனரேஷன் தெரிஞ்சுக்கணும்ல, படிக்கிறவங்க பசங்க, நம்ம பசங்களும் ஓரளவுக்கு நம்ம பசங்களுக்கு எல்லாம் வீட்டுல தெரியும். எல்லாருக்கும் என் வீடு இருக்குன்னா பசங்களுக்கு தெரியும். பெரியார் தான் எனக்கு பேர் வச்சார். அந்த வரலாறு பல பேர் பெரியார் மீது அன்பும், மொத்தமாகவே தலைவர்களுடைய வரலாறை தெரிந்து கொள்வதற்கு ஆசைப்படுகின்ற பெரியவர்கள் கூட இந்த ஜெனரேஷனுக்கு சொல்ல முடியாத நிலைமை. ரொம்ப காலப்போக்கில் ஹெவி சுமைகள் அதிகமா இருக்கும், படிக்கிறது அதிகமா இருக்கும். ஆகவே அது சொல்ல முடியலையே, இந்த நம்ம வரலாறுலாம் எப்படி சொல்லி கொடுக்கறதுன்னு சொல்லி அவங்க நினைப்பது உண்டு. நேரம் இல்லாமல் போகலாம். ஆனா நடுவில் வில்ல வந்து எங்கா பாரு தெருவுக்கு தெருவு தமிழ்நாடு பூரா தந்தை பெரியார் பெரியார் பெரியார்னு பேச வச்சுட்டார் இந்த ஆளு. அதுதான் அவன் பண்ண தப்பான ஒரு விஷயத்துல கூட ஒரு நல்லது பிறந்திருக்கு. பெரியார தொட்டா கெட்டு போயிடுவான்னு அவருக்கு தெரியும். தொட்டான் கெட்டான். ஆனா அதுக்கு நடுவுல தந்தை பெரியார் வரலாறை எல்லோரும் புதிதாக இளைஞர்கள் மற்றவர்கள் எல்லாம் தெரிந்து கொள்வதற்கு இன்றைய சீமான் காரணம் தான். அதை பொறுத்த வரைக்கும் அந்த சீமானுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லணும். இதேதான் போயிட்டு இருக்கு. தினம் தந்தை பெரியார், எல்லா யார் தந்தை பெரியார். ஆகவே ஈரோடு மக்கள் மிக்க மகிழ்ச்சி. தந்தை பெரியாரை பற்றி பேசுவது அங்க இருக்கின்ற ஈரோடு மக்களுக்கு பெரிய மகிழ்ச்சி, மகிழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது என்பதைத்தான் இங்க நான் பதிவு செய்யறேன். இதே விஷயம் குறித்து நம்ம ஏற்கனவே நேர்காணல் எடுத்துருக்கிறோம். அந்த நேர்காணல்ல நானே ஈரோட்டுக்கு போறேன், கண்டிப்பா நான் பிரச்சாரம் பண்ணுவேன், அதுவும் சீமானுக்கு எதிராக பேசுவேன் அப்படின்லாம் சொன்னீங்க. அதன்படி இப்ப நேற்று போயிருக்கீங்க. என் தலைவன் கொடுத்த குண்டு கையிலே இருக்கிறது, அதை வீசுவேன் நான். பூண்டு, இது புல்லு பூண்டு கூட அந்த இடத்துல முளைக்காது, கம்ப்ளீட்டா அழிஞ்சு போயிடும். என் தம்பிங்க அப்படியே வீசிட்டு போயிடுவானுங்க. அப்புறமா பத்திக்கிட்டு எரியும். நான் கொலை வெறியில இருக்கேன். இப்படியெல்லாம் ஒரு மனிதன் மேடையிலிருந்து பேசுறதுங்கிறது ஜனநாயக விதிமுறைகளுக்கு மாத்திரம் அல்ல, தேர்தல் ஆணைய சட்டத்திட்டங்களுக்கு எதிரானது. அதான் நான் சொன்னேன், நீ யார் மேலேயும் எரிய வேணாம், நான் வேணா வரேன் ஒரு மைதானம் மாதிரி ஈரோடுக்கு, நீ என் மேல வெறி ஏறி உன் வெறியெல்லாம் தீர்த்துக்கோ, பரவாயில்ல. ஈரோடு மக்கள் மிகவும் அன்பானவர்கள். அந்த தமிழ் இருக்கு பாத்தீங்களா, குஞ்சி பேசும் தமிழ், தாய்மொழியாம் நம் தமிழ் மொழி சிறந்த மொழி என்பதற்கு கொங்கு மண்டலம் தான் மிகவும் எடுத்துக்காட்டாக இருக்கு. சின்ன பையன்கிட்ட பேசினீங்கன்னா கூட வாங்க போங்கன்னு சொல்லுவாங்க. ராஜவேலை கூப்பிட்டு அண்ணா வாங்கண்ண, உட்காருங்கண்ண, சௌக்கியம் வாங்கின, எப்படிங்கண்ண, அந்த இங்கே இங்கே என்ற வார்த்தைகள் எண்ணிலடங்க அத்தனை முறை உபயோகப்படுத்துவார்கள். கொஞ்ச நேரம் பேசினா அதையெல்லாம் ரசிச்சு கேட்டதுண்டு நான். ஆகவே அப்படிப்பட்ட மொழி, தாய்மொழியாம் தமிழ் மொழிக்கு ஒரு பெரிய அன்பும் மரியாதையும் கொடுக்கின்ற கொங்கு மண்டலம் அங்க போய் பாம்பு எறிகிறன்றான். பாம்பு எறிகிற எல்லாம் பிடிச்சிட்டு எரியும், அப்புறம் தமிழ்நாடே எரியும். என்னங்க அர்த்தம்? மூளை கெட்டவன் கூட இப்படி பேச மாட்டான், பைத்தியக்காரன் கூட இப்படி வளர மாட்டான். அதை விட கேவலமா வளரும் போது தான் சொன்னேன், நான் வேணா வரேன், பாம்பு எரி, பரவாயில்ல, என் மேல எரின்னு சொன்னேன். நேற்று நான் ஈரோடு போனேன். நான் முழு தினமும் அங்கேதான் இருந்தேன். தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா நினைவு இடத்திற்கு சென்றிருந்தேன். அவர் நேற்று நினைவு நாள், பேரறிஞர் அண்ணாவுடைய நினைவு நாள். அவருக்கு நான் போய் அந்த சிலைக்கு மாலை அணிவித்து அவரது புகழை, தந்தை பெரியாரின் புகழை அங்கே நிறுவனர்கள் மத்தியில் பேசி அப்படிதான் வந்திருக்கோம் நம்ம அங்கிருந்து. ஆகவே 2 காரணத்துக்காக தான் நீங்க சொன்ன மாதிரி போன, அது உண்மைதான். அங்க போவோம், என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். யாரோ 4 பேர் என்ன போய் அவன் அடிக்கிறதுக்கு பாயறது, அடிக்கிறது. ஆகவே ஒரு கலவரத்தை கடைசி வரை தூண்ட முயற்சி செய்து, அதுல திமுக என்ன பண்ணிடுச்சு, அமைதி காத்து
ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்ட். என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணன் முத்துசாமி அவர்கள் ஒரு திறமையானவர், தலைவர் காலத்திலிருந்து அமைச்சராக இருப்பவர். அவரது அப்படியே சும்மா ஒரு பைத்தியம் கத்துது அப்படின்னு அதை டைஜஷன் பண்ணி கொண்டு போயிட்டாரு. ஒரு தீபாவளி, ஒரு பொங்கல், ஒரு பண்டிகை திருநாளாக இருந்திருக்கும் இந்த தேர்தல். ஆனா இந்த இடைத்தேர்தல் என்ன போச்சுன்னு ரொம்ப டல்லை போய் ஒண்ணுமே இல்லாம, எதிர்கட்சிகள் நிக்காம, ஒரு விறுவிறுப்பே இல்லாம, சுறுசுறுப்பு இல்லாம அங்க மக்கள் பல பேர் பல கனவுகளில் இருந்திருப்பார்கள் இடைத்தேர்தல் வந்தது என்று சொல்லி. அது வீணா போச்சு. இந்த பாழா போன பழனிசாமி தான் அதுக்கு காரணம். கேண்டிடேட்டை போடல. ஆகவே சீமான் ஒரு கணக்கே இல்லை அங்க. மக்கள், ஈரோடு மக்கள் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதர். நான் ஒண்ணு கேட்கிறேன், சொன்ன நான் இப்ப உங்களுக்கு நான் பதிவு செய்யறேன். ஒரே ஒரு அரசியல் தலைவர், பெயர் சொல்லக்கூடிய ஒரு அரசியல் தலைவர், எந்த கட்சியாக இருக்கட்டும், திராவிட முன்னேற்ற கழகம், பிரிந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, அண்ணன் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இது பேசியது தவறு, டேஞ்சரான ஒரு மனிதன் இந்த மனிதன். ஆகவே இவரிடத்தில் பழகுவது என்பதே தவறு. எதையோ ஒரு கலவரத்தை மூட்டுவதற்காக இதையெல்லாம் முயற்சி செய்கிறார் என்று அவருக்கே ஒரு பாணியில் இதை எடுத்து தினமும் சொல்லி வருகின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள், தோழர் அண்ணன். ஆகவே ஒரு கட்சி, அங்கே இருக்கின்ற கொங்கு நாடு மக்கள் கட்சி ஆகட்டும், ஏதாவது ஒரு கட்சி தலைவர் இவர் பேசும்போது சரி பேசுகிறார், நாங்கள் ஆதரிக்கிறோம்னு சொன்னது உண்டா? பாஜக மாநில தலைவர் சொல்லியிருக்கிறார், ஹச்ராஜா சொல்லியிருக்கிறார் ஆதரவு அளிக்கிறேன்னு. ஏங்க நீங்க என்ன படிக்கிறீங்கன்னு தெரியல. ராஜவேல்ட்ட நான் சண்டைக்கு தான் போனோம். எச் ராஜா தாங்க முதல்ல இவனை மென்டல்னு சொன்னது. இப்ப எவன் மென்டல் எனக்கு தெரியல. திருப்பி நாங்க எல்லாம் சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு யாரு மென்டல்? அவன் மென்டலா இவன் மென்டலா? கொடுக்க சொல்லுங்க அறிக்கை. இப்ப என்ன கெட்டா போச்சு? இப்ப கூட ஒரு அறிக்கை சொல்லுங்க. நாங்கள் சீமானை ஆதரிக்கிறோம் என்று தைரியம் இருந்தால் பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் களத்தில் கொடுக்க சொல்லுங்கள். ஓட்டு போடுங்க. பிஜேபி ஓட்டர்ஸ் இருந்தால் நீங்க ஓட்டு போடுங்க. சீமானுக்கு சொல்ல சொல்லுங்க. அவர் நைஸா ஒதுங்கிட்டார். இல்ல எங்க வேட்பாளரை நாங்கள் நிறுத்தவில்லை, சம்பந்தம் இல்லைன்னு ஒதுங்கிட்டார். வேட்பாளரை நிறுத்தவில்லைன்னு பாரதிய ஜனதா கட்சி சொன்னதே தவிர அங்க இந்த பைத்தியக்காரனை ஆதரிங்கன்னு சொல்லிச்சா? நீங்கள் நண்பர் நக்கீரன் கோபால் நண்பர், அதுபோல எத்தனையோ பேர் நண்பர்கள் இருக்கிறார்கள். அல்ல பிராமணர்கள் எனக்கு நண்பர்கள் என்பது எண்ணிலடங்கா. ஓப்பனா சொல்றேன். அன்புக்குரியவர்களாக பண்பாளர்களாக விளங்கக்கூடிய பார்ப்பனர்களை பார்க்கிறோம். நேற்று கூட இந்த பாண்டே பேசும்போது ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு, நம்ம வெளியில போனா நம்மள சாமி அப்படின்னு கூப்பிடுறாங்க, நம்மள மாமி அப்படின்னு கூப்பிடுறாங்க. இதெல்லாம் ரொம்ப நமக்கு கிடைக்கிற பெரிய மரியாதை தானேன்றார். மரியாதை தான் கொடுக்கிறோம். பார்ப்பனர்கள் என்று பிரித்து வைத்து நாங்கள் பார்ப்பதே இல்லை. சில நேரங்களிலே செய்கைகள் சரியாக இல்லை, நடைமுறைகள் ஒத்து வரவில்லை என்பதும் பொழுதுதான் தந்தை பெரியார் வழியிலே பயங்கரமாக எதிர்க்கிறோம். தந்தை பெரியார் அவர்கள் இருந்த பொழுதுதான் முதலமைச்சர் ராஜாஜி அவர்கள் முதலமைச்சர். குலக்கல்வி திட்டம் வரும்பொழுது எதிர்க்கிறோம். தந்தை பெருந்தலைவர் காமராஜர் பச்சை தமிழர் என்று பெரியாரால் சொல்லப்பட்டவர் முதலமைச்சர் ஆகிறார். வரலாறு இதுதானே. அவர் முதலமைச்சர் ஆகிறது போய் தடுத்தமா? நான் இன்னொன்னு கொஞ்சம் கீழே இறங்கி வரேன். நான் நீங்க புரிஞ்சுக்கோங்க. முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம். பார்ப்பன சமுதாயத்தை சார்ந்தவர் என்பது சர்டிபிகேட்ல இருக்கு. அம்மாவுக்கு பிஷப் கார்டர்ல படிச்ச ஸ்கூல்ல இருந்து எல்லாருக்கும் இருக்கும். என்ன ஜாதின்னு போட்டு தொலையணும், அதை தூக்கி எறிய முடியாது, அது சட்டமா இருக்கு. அப்படிப்பட்டவர் என்னைக்காவது தன்னை பார்ப்பன பெண் என்று காட்டியிருக்கிறாரா? புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். ஏழைகளுக்காகவே அனுதினமும் நாடு போற்றும் நல்ல திட்டங்களை தந்து வாழ்ந்து மறைந்த தந்தை பெரியாரை புகழாரம் என்றால் அவரை விட்டு அடித்துக் கொள்ள முடியாது. அந்த அளவிற்கு புகழாரம் சூட்டியவர், பாராட்டி பேசியவர். அப்படிப்பட்ட புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இங்கே பிராமண சமுதாயத்தில் முதலமைச்சராக இல்லையா? அந்த சமுதாயத்தை சார்ந்தவர் என்று அவர் என்றும் சொல்லிக் கொண்டதில்லை. ஆனால் அவர் முதலமைச்சராக இருந்தாரா இல்லையா? சொல்லுங்க. ஏன் சொல்ல வந்தேன் தெரியுமா? அப்ப எனக்கு இது உங்களுக்கு தெரியணும். ராஜவேலு, ஏன் சொல்ல வந்தேன்னு உங்களுக்கு தெரியணும். வெரி இம்பார்ட்டன்ட். நான் உயிரோடு இருக்கின்றவரை எந்த பிராமணர்களையும் முதலமைச்சராக விடமாட்டேன்.
நேற்று போட்டு காமிச்சேன். யார் பேசுறது தெரியுமா? இந்த அறப்பைத்தியம் தான். சீமான். என் உயிர் உள்ளவரை ஒரு பிராமணர் கூட இனி தமிழகத்திலே முதலமைச்சராக முடியாது. இன்னைக்கு போய் ஈரோடு மண்ணில் நின்று யாராவது பிராமணர் ஓட்டு போடுவாங்களா, அவங்களுக்கு மேல இருக்க ஓட்டு போடுவாங்களான்னு காலை பிடிக்கிறான். அப்படியே கதையை மாத்தி இதெல்லாம் தெரிஞ்சுக்கல, பாத்துக்கவே இல்லை. ரெண்டாவது இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க ராஜவேலு, நான் இப்ப உங்களுக்கு அனுப்புறேன், தயவு செஞ்சு அதை போடுங்க. கிட்டுனா தெரியல, பிரபாகரனுடைய வலதுகரம் சுட்டு கொல்லப்பட்டவர். மாவீரனாக பிரபாகரன் திகழ்ந்த பொழுது அவரோடு அங்கே மாவீரனாக இருந்தவர். அந்த கிட்டு சொல்லியிருக்கார், நாங்கள் திராவிடர்கள், திராவிட இனத்தை ஆதரிக்கின்ற இயக்கம் தான் விடுதலை புலிகள் இயக்கம். ஆரியர்கள் ஆதிக்கம் அதிகமானதால் தந்தை பெரியார் எதிர்த்து நின்றார். தமிழகத்தில் தந்தை பெரியார் இல்லாமல் போயிருந்தால் இந்த ஆதிக்கம் அதிகமாக இருந்திருக்கும். அதை நாங்கள் எதிர்க்கிறோம், திராவிடத்தை வரவேற்கிறோம். எங்கேயாவது ஏதாவது வருது ராஜவேல், எனக்கு இவன் பைத்தியக்காரனா லூசா இல்ல ஏன் இப்படி அலையறான்னு தெரியல. போய் எங்கேயாவது போய் இதெல்லாம் தெரிஞ்சுக்க சொல்லுங்க முதல்ல தயவு செஞ்சு. எந்த பிரபாகரன் படத்தை போடுறாரோ அந்த பிரபாகரன் படத்தை பிரபாகரன் பக்கத்தில் இருந்தவர்கள் சொல்றாங்க. அருமையா பிரபாகரன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். என்னன்னு கேட்டீங்கன்னா, பல தடவை நீங்க தப்பிச்சதுக்கு காரணம் கடவுள் அப்படின்னு சொல்றாரு. பிரபாகரன் ஒரு புன்முறிவில் சிரிப்பு கொடுக்கிறார், சிரிச்சுக்கிட்டே. இப்ப போகுது அது வலைத்தளங்கள்ல பாத்தீங்கன்னா, நான் இயற்கையை நம்புகிறேன்றார். நான் இயற்கையை நம்புகிறேன்றாரு. அவரு நாங்கள் திராவிடர்கள்ன்றாரு. யாரு? கிட்டு. மொத்த உருவமே எல்டிடிக்கு எப்படி அமைந்திருந்தது? அதனாலதான் கொடி தூக்கி பிடிச்சார் இந்த ஆளு. அதுல ஒரு பெரிய காமெடி சொல்றேன். 2008 இவர் பிரபாகரனை பார்த்தாராம், 2009 பிரபாகரனை பார்த்தாராம். பார்த்தாரு பொய், அதெல்லாம் நான் பேசுற, ஒரு பார்த்ததாவே வச்சுக்கிட்டோம். ரைட், ஓகே, நீ பார்த்தப்பா. பார்த்த பின்னாடி தான் புத்தியே வந்துச்சான். அங்கதான் பிரபாகரன் கொடுத்த அறிவுரையின் பேரில் திராவிடர்கள் திருடர்கள் என்பது தெரிய வந்தது. அது வரைக்கும் நானும் அங்க புடுங்கிட்டு இருந்தேன் தெரியாம. ஆவே திராவிடர்கள் திருடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கவனிங்க. 2008 2009 நான் பார்த்த தலைவர் கொடுத்த அறிவுரையின் பேரில் தான் எனக்கு தெரிய வந்தது திராவிடர்கள் திருடர்கள்னு சொல்லிட்டு, அதுக்கு பின்னாடி 2010 இந்த பைத்தியக்காரன் ஒரு பெரிய ஸ்டேஜ் இப்ப போட்டு ஏமாத்துறது பாருங்க, ஒரு மைக்கு ஸ்டேஜ் அதெல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு அங்க போய் நின்று, இந்த பக்கம் லெப்ட் சைட்ல பெரியார் படம், பெரிய படம், ரைட் சைட்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படம். ஆளும் வளரணும் அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சி. அந்த பாட்டெல்லாம் வேற பாடுறாரு இவர். தன்மான உணர்ச்சி இதெல்லாம் இவர் பேசுறாரு. உடம்போடு பின்னி வளையணும் தன்மான உணர்ச்சி எல்லாம் பேசுறாரு இவர். பேசி ரெண்டு பக்கமும் பெரிய படம். 2008 2009 தலைவன் உனக்கு சொல்லி கொடுத்ததே வச்சுக்கோ பாடி, திராவிடர்கள் திருடர்கள்னு. அப்ப 2010 இதுக்கு பாராட்டு விழா நடத்துற பைத்தியக்காரனை. அப்படி சொல்றது அயோக்கியத்தனமான பொய்ன்னு தெரிஞ்சு போச்சு இல்ல. ஆக ஒரு பக்கம் பார்ப்பனர் முதலமைச்சரா வரக்கூடாதுன்னு ஒரு முழக்கம், இன்னொரு பக்கம் 2008 2009 என் தலைவர் சொன்னார் திராவிடர்கள் திருடர்கள். ஆனால் 2010 நீ சொன்ன உன்னுடைய கூற்றுப்படி பெரியார் திராவிடர் திருடன், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எல்டிடிகளுக்கு உதவி வாழ வைத்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவரு ஒரு திருடன். அப்புறம் 2010 எதுக்கு விழா நடத்தின? ஏதாவது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது புரியுதா? இப்போ மென்டல் பைத்தியக்காரன் கூட கொஞ்சம் நிதானிப்பாங்க. இது என்ன பைத்தியம், எந்த வகையில சேர்ந்த பைத்தியம் புரிய மாட்டேங்குது. ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்களேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நான் படிச்ச காலத்துல எங்க தெருவுல ஒரு வெறி நாய் ஒண்ணு இருந்துச்சு. அது என்ன பண்ணு தெரியுங்களா? நல்லா வரும், பக்கத்துல நின்னுக்கும், நீங்க தடவலாம், வாழையெல்லாம் சுழட்டிக்கிட்டு உங்கள்கிட்ட ரொம்ப அன்பா இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க அப்புறமா ஒரு பிஸ்கட் கூட போடுவீங்க, தின்னும், அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். திடீர்னு பாத்தீங்கன்னா அப்படியே கொதறி கடிச்சிட்டு ஓடும். அது வரைக்கும் நீங்க பழகிற வரைக்கும் அது வெறி நாயின்னு தெரியாது உங்களுக்கு, கையிலையும் கிடைக்காது. அங்க இருக்க எங்க ஊர்ல இருக்க அந்த பஞ்சாயத்துல பிடிச்சிட்டு போய் கொல்லவும் இல்லை, எத்தனையோ தடவை சொல்லிட்டோம். அதனால நாங்க ஸ்கூல் விட்டு படிச்சு கிடிச்சிட்டு இருந்த நேரத்துல அந்த வெறிநாயை தேடுவோம், அடிக்கணும்னு கிடைக்காது. யாராவது கெஸ்ட் வெளியில இருந்து உள்ள வந்துட்டாங்கன்னா மறுபடியும் இதே கேத்தி தான் கடி வாங்கிட்டு தான் போடும். அதுக்கு பிஸ்கட் போட்டவன், அதை ஆதரிச்சவன், தடவி கொடுத்தவன்,
அது நல்ல நாயின்னு நினைச்சவங்கள அது புடுங்கிட்டு போயிடும், கையோ காலையோ. அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போகணும், அப்பெல்லாம் தொப்புல சுத்தி இன்ஜெக்ஷன் போட்டுக்கணும். இந்த மாதிரி ஒரு நாய் பாக்குற வரைக்கும் பார்த்து சரியா வரலன்னு எல்லாரும் நாங்க பசங்க எல்லாம் சேர்ந்து எப்படா கிடைக்கும்னு பார்த்தோம். கரெக்டா ஒரு நாள் மாட்டுச்சு. சும்மா அடிச்சு கல்லாலே அடிச்சு ஓரளவு காலி பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இது நடந்தது. நான் என்ன சொல்றேன், இன்னையோட முடிஞ்சிருச்சு ஆட்டம் தம்பிக்கு. நேற்று சாயங்காலம் அவர் எல்லாத்தையும் தம்பிங்கிறாரு. கியூபா நாட்டினுடைய மாவீரன் பிடல் காஸ்ட்ரோ, பெரிய சரித்திரங்க. ஐ திங்க் அவருடைய பான் 1938 நினைக்கிறேன். 71 அவர் அங்க அமைச்சராயிட்டார். பெரிய போராளி, எல்லாரும் இறந்து கிடக்கிறான், அவர் ஒருத்தர் தான் தப்பிக்கிறார் கியூபால. அதுக்கு பின்னாடி 300 முறை கொலை முயற்சியில் இருந்து அவரை கொல்ல வந்த கூட்டத்திலிருந்து தப்பிச்சிருக்கார். 300 முறைக்கு மேல். எவ்வளவு பெரிய வீரன் நினைச்சு பாருங்க. 71 வராரு, 38 பிறகுறாரு, சின்ன வயசுலயே உள்ள வந்துட்டாரு. அவருடைய பிரதர் அவரும் சேர்ந்து அந்த நாட்டுக்காக கியூபா போராடியவர்கள். அப்படிப்பட்ட மாவீரன் இந்த பைத்தியக்காரன் என் தம்பி பிடல் காஸ்ட்ரோன்றான். யார் தம்பியா? இந்த அறப்பைத்தியது தம்பியா பிடல் காஸ்ட்ரோ. உங்களுக்கு ஏதாவது புரியுதா சார்? இதெல்லாம் நினைச்சா இவ்வளவு வேதனையா இருக்குன்னா யாருக்கு தம்பின்னு சொல்றது? நீ எங்க சாக்கடை, எங்க பிடல் காஸ்ட்ரோ? எவ்வளவு பெரிய வரலாறு அது. இதை சொல்லிட்டு போனா நக்கீரனுக்கு நேரம் போதாது. நேற்று முடிஞ்சிருச்சு இல்ல தேர்தல் பிரச்சாரம். ஆமா, தேர்தலுக்காக வேடிக்கை பார்த்தாச்சு கவர்மெண்ட். திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் லைனா நான் சொல்லிட்டே வந்தேன். வைகோ அண்ணன், திருமால் எல்லா பேரையும் சொன்னேன், திருமாவளவன் அண்ணன் எல்லாத்தையும். எல்லா கட்சிகளும், தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம், அவங்க கூட இப்படி இறந்த தலைவர்களை பேசுவது சரியில்லைன்னு பெருமில்லாத விஜயகாந்த், அன்பு சகோதரி சொல்லி எல்லாம் மூளைக்கு மூளை அடிக்கணும் சார். இனி பெரியாரை பத்தி பேசுறான், தெருவுக்கு தெருவு அடிக்கணும். எல்லா கட்சியும் ஒன்னா சேர்ந்துடணும். அதுல வித்தியாசங்களே இருக்கக்கூடாது. ஒரு கருத்து சொல்லும் பொழுது பதில் கருத்து சொல்ல வேண்டியதானே? இல்ல, பதில் கருத்து இல்லைங்க இது. ஏங்க குண்டை தூக்கி போட்டு கலவரத்தை ஏற்படுத்தி நாட்டையே கொளுத்தோன்றா. இனிமேல் பார்க்க முடியுமா நம்ம? இந்த கவர்மெண்ட் வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது இல்ல. நேற்று முடிஞ்சிருச்சு இல்ல பிரச்சாரம், நாளைக்கு எலெக்ஷன் முடிஞ்சிடும் இல்ல. அந்த அரசாங்கம், நான் பெரிதும் மதிக்கின்ற முதலமைச்சர் என்ன செய்ய போகிறார், திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்ய போகிறது மக்கள் கேட்கிறார்கள். பேசாம இருந்து, அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாது பெரியாரை பத்தி விடுங்க, ஆனா தெரிஞ்சவங்க அங்க இருக்காங்கல்ல. செல்லூர் ராஜே கேட்கிறாரு ஏன் பிடிச்சி ஜெயில போடாம இருக்காங்கன்னு. அங்க இருக்க முன்னாள் அமைச்சர் பல பேர் அதுக்கு குரல் கொடுக்கறாங்க. கேண்டிடேட் தான் போடல, தொலைங்க. அங்க தோப்பு வெங்கடாச்சலம் ஏடிஎம்கேல இருந்தவரு அந்த பேரை சொல்லிட்டு ஓட்டு கேட்டு வர்றாரு, முத்துசாமி அண்ணன் கூட சேர்ந்து. அந்த காட்சியை நேற்று நான் பார்த்தேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, இனி ஏன் வேடிக்கை பார்க்கணும்? கலவர பூமியா மாத்துறதுக்கு முன்னாடி தடுக்கிறதுக்கு நம்ம இறங்க வேண்டியதா களத்துல. வழக்குகள் தானே வரட்டும், எல்லா கட்சியும் சேர்ந்து அடிப்போம், எங்க ஓடுறானுங்கன்னு பார்ப்போம். இதை செய்யணும் சார், வேற வழி இல்ல. நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு தடுத்துக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும்? அடிக்க வரான், உங்களை பாதுகாத்துக்கணும். தலைவர்களை அவமானப்படுத்துறான், பாதுகாத்துக்கணும். மாத்தி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கிறான். பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பணும், இல்ல நீங்க சரி பண்ணணும். ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கிறோம். இதெல்லாம் வேண்டாம், நிறுத்திக்கலாம்னா பிடிச்சு கூண்டாக்கில உள்ள போட சொல்லுங்க முதலமைச்சரை, தமிழ்நாடு கவர்மெண்ட. எங்களுக்கு தலைவர் பெரியார் தான்டா. பை எலெக்ஷன் மத்ததெல்லாம் எலெக்ஷன், கொள்கை ரீதி, பதவிக்கு வர்றதுலாம் அப்புறம். இப்படிப்பட்ட ஆளை நாங்க வளர விட மாட்டோம் சார். இப்போ மகாவிஷ்ணு ஏர்போர்ட் விட்டு வெளியே வரல, அரெஸ்ட் பண்ணாங்களா இல்லையா? அந்த லேடி கஸ்தூரி தப்பா பேசி அரெஸ்ட் பண்ணாங்களா இல்லையா? இவனுக்கு எங்க விட்டு வைக்கிறது? அரெஸ்ட் பண்ணி பாருன்றான். கலைஞரை பத்தி அசிங்கமா பேசுறான். நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவர் கனிமொழி கர்ப்பப்பை வரைக்கும் பேசுறான். அவன் என்னங்க நியாயம் அது? கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் நாம் பதவிக்காக போட்டு மிதித்து விட்டு அதற்கு பின்னாலே நாம் இதை வேடிக்கை பார்க்க முடியாது என்பதுதான் எனது சொந்த கருத்து. அது செய்வார் சிஎம் எதிர்பார்க்கிறேன். நாளைக்கு முடிஞ்சு என்ன பண்றாருன்றதை பார்ப்போம். இல்லை என்றால் எல்லா கட்சிகளும் அனைவரும் களத்தில் இறங்க வேண்டும். நான் திருமாவளவன் போன்றவர்களுக்கெல்லாம் பேசி வைகோரனுக்கு சொல்லி அதுதான் நடக்கும், வேற வழி இல்லை. தண்டிக்கப்பட வேண்டியவன் இங்கே சுதந்திரமாக உலா வந்து பெரியாரையும் மற்றவர்களையும் அசிங்கப்படுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதான் என் கருத்து. ராஜவேல், நாம் தமிழர் கட்சி போட்டியிடட்டும், நாம் ஆதரவு அளிக்கலாம் அப்படின்னு அதிமுகவும் பாஜகவும் முடிவு செய்ததாக தகவல் வெளியாகுது. எனக்கு கோச்சு கூடாது. பொண்டாட்டிக்கும் கீப்பு நிறைய வித்தியாசம் இருக்கு.
கல்யாணம் பண்ணா மனைவி, அதோட ஒழுக்கமா வாழ்ந்தா அது குடும்பம். அது தெரியாம ஒரு சின்ன வீடு வச்சிருக்கான்னு சொல்லுவாங்கல்ல. சொல்லி தொலைய சொல்லுங்க சார். பிஜேபி என்ற ஆரம்பத்திலே உங்களுக்கு அவனுக்கு ஆதரவு அளிக்கிறேன்னு பிஜேபி சொல்லுங்க. காணாம போயிடுவான் பிஜேபி. பிரச்சனையே எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு? எப்ப இருந்தாலும் அரை மெண்டல் ஆனா சொல்லுங்க, தெரியுமா உங்களுக்கு? விஜய் என்னைக்கு கட்சி ஆரம்பிச்சாரோ அன்னையிலிருந்து ஒழுங்கா இருந்த சீமான் அரை பைத்தியமா மாறி ரோடா சுத்திட்டு வருது. இதுதானே நம்ம கண்டுபிடிச்சது. நம்ம என்ன விஜய் கட்சி ஆரம்பிக்க வேணாம்னு சொல்ல முடியுமா? அவர் டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் பெரியார் படத்தை போட்டு வராரு. அப்புறம் நாங்க வேணாம்னு சொல்லிடுவோமா? நாங்க யார் என்ன பண்ண முடியும்? நீ போ விஜய் கிட்ட தகராறு பண்ணு. அது ஊரெல்லாம் ஏன் வல்லு வல்லுன்னு வந்து கடிச்சுக்கிட்டு இருக்கிற நீ? இதுதானே வித்தியாசம். சொல்லுங்க பாப்போம். ஆகவே அதுதான் ராஜவேலு. யாரும் ஆதரிக்கவில்லை. அந்த வேட்பாளர் ஈரோடு கிழக்கு தொகுதி இல்லை, பவானி தொகுதியை சார்ந்தவர். உள்ள வந்துட்டாரு. அங்கே களமிறங்கி திராவிட முன்னேற்ற கழகம் வேலை செய்திருக்கிறது. ஆகவே இங்கிருந்து போன அதிமுக இருந்து போன தோப்பு வெங்கடாச்சலம் போன்றவர்கள் இறங்கி இறங்கி அங்கே பணியாற்றி இருக்கிறார்கள். அதுதான் உண்மை. ஆகவே நேற்றைய தினம் நானு, கஜேந்திரன், ஆனந்த், ஜாகீர் ஹுசேன், ஈரோடு நகர்ல குமார், புறநகர்ல வக்கீல் ஆறுமுகம், இப்படி பல பேர் சேர்ந்து அங்கே போய் மோதிரம், இப்படி பல பேர் சேர்ந்து தான் அங்க போனோம். போய் எல்லாத்தையும் பார்த்து நான் நேத்தியே விலைக்கு சொன்னேன். அதையெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டேன் படத்தை. ஆகவே இல்லை வேடிக்கை பார்க்க முடியாது ராஜவேலு. பல விஷயங்களை நான் தவறா பேசவே இல்லை. அணுகுண்டு வீசுறேன்னு சொன்ன பின்னாடி என்னங்க இருக்கு? ஈரோடு மக்கள் சாகணுமாங்க? ஈரோடு மக்கள் நெசவாளருங்க. எவ்வளவு கஷ்டத்தில் இருந்த மக்கள். சின்ன வயசுல இருந்து நான் ஈரோடு போயிட்டு வந்துட்டு இருக்கேன். ராயல் முத்துக்குமார் சினிமா தியேட்டர் பேர் கூட சொல்லுவோம். சின்ன வயசுல இருந்து எனக்கு ரிலேஷன். எங்க கட்சியில அண்ணன் தேவராஜன் ஒருத்தர் இணைச்சியாளர் இருந்தார். சொந்த ஊர் சொந்தங்கள் அங்கதான் இருக்காங்க. தப்புங்க இந்த மாதிரி பேசுறது. கெலடா மேடை கிடைச்சா மைக் கிடைச்சா தயவு செஞ்சு நக்கீரன் கோபால் ஒரு தடவை இதே மாதிரி இஷ்யூ வந்தப்போ நான் முடிவு செய்து விட்டேன், எனது பத்திரிகையும் மற்றவர்களும் இவனை இனிமேல் பேட்டி எடுக்க மாட்டார்கள். இந்த ஆள இல்ல, இன்னொரு ஆள சொன்னாரு, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அது மாதிரி இந்த பத்திரிகைகள் முதல் நிறுத்தின ஊடகங்கள் இந்த மைக்கை தூக்கிட்டு நல்லவங்கிட்ட போலாம், அரசியல்வாதிகிட்ட போலாம், பைத்தியங்கள்ட்ட போக கூடாது. அத ஊடகங்களும் முடிவு செய்யணும். எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்த தேர்தலில் இருக்க போறது இல்ல. இந்த கட்சி தடை செய்யப்படும். கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சுட்டோம். அதுல இருந்து தப்பிச்சு கிப்பிச்சு வர முடியாது. இவரு 100% பாருங்க, இந்த கட்சியினுடைய பெயரை ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்த எலெக்ஷன் கமிஷன் திரும்ப பெறதான் போறாங்க. தப்பிக்க முடியாது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு பைத்தியக்காரனை வேடிக்கை பார்க்க முடியாது இல்லைங்க. நாடு புறா திட்டிக்கிட்டு பேசிக்கிட்டு இவன் புகழ்ந்த மாதிரி பெரியாரை யாரும் புகழவே இல்லை. இப்ப இவர் பண்ற கலாட்டா மாதிரி யாரும் பண்ணவே இல்லை. எந்த பிடியும் இல்லை கையில. பெரியார் பேரை சொல்லி மேல வரணும்னு ஒரு ஆசையில போய் இறங்கி அடிமட்டமா அனாதையா தெருவுல நிக்கிற நிலை ஏற்பட்டு விட்டது. ராஜவேலு அரசியல் அனாதை தான் இந்த சீமானும், சீமான் பக்கத்தில் இருக்க சில வெறிநாய்களும். நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக புகார் மனு கொடுத்தீங்க. அந்த மனு மீது என்ன நடவடிக்கை எடுப்பாங்க, நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? அதாவது இதுல எலெக்ஷன் கமிஷன்ல 3 வழக்கை ஈரோடு போலீஸ் போட்டிருக்கு. அது போதாது, நாடுபுற வழக்குகள் போட்டிருக்கு. அதனாலதான் மாண்புமிகு முதல்வரை நான் வேண்டி கேட்டுக் கொடுக்கிறேன். நாடுபுறா கேஸ் இருக்கு, என்ன பண்ண போறாங்கன்றத பார்க்கணும். இப்ப கோர்ட் எடுத்துக்கும் அதை கையில. ஆனா அதுக்கு மேல எலெக்ஷன் கமிஷன் விசாரணை கூப்பிடும். முதல்ல விசாரிக்காம தடை பண்ண முடியாது. தயவில் இஷ்யூ த சம்மன், வாடாங்கன்னு கூப்பிடுவாங்க. போவான். போய் எலெக்ஷன் கமிஷன் முதல்ல திட்டிட்டு இருந்தான்ல, போய் அங்க போய் நின்றுட்டு பதில் சொல்லணும். பதில் சொல்லி அதையெல்லாம் அலசி ஆராய்ஞ்சி, வெடிகுண்டுனா யாரு, மாவீரன் பிரபாகரனை பத்தி என்ன கதை, அது எப்ப கையில வச்சிருக்கணும், எங்க வச்சிருக்க, எப்ப கொண்டு வருவ, அந்த இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் கேட்பாங்க. அதுக்கு பின்னாடி அவங்க தூக்கி எங்கேயாவது பெரிய தடை செய்யப்பட்ட இயக்கங்கள் எல்லாம் இருக்கு எக்கச்சக்கமா இந்த நாட்டுல. அது மாதிரி ஒரு செக்ஷன் எல்லாம் இருக்கு இந்தியாவில. அதுக்கு தூக்கி கொடுத்து விசாரிக்க சொல்லலாம். அதெல்லாம் நிறைய வேலைகள் இருக்கு. தெரிஞ்சோ தெரியாமலோ வாய விட்டானோ வேணும்னு தான் சொல்லிருக்கணும். ஆகவே வேணும்னு சொல்லி மாட்டியாச்சு. இனி அதுல இருந்து வாபஸ் எல்லாம் வாங்க முடியாது. ஆகவே தன்னழிவுக்கு தானே காரணம். ஆகவே அதுல மாற்று கருத்தே இல்லை. அவருடைய கெட்ட நோக்கம் அழிவை நோக்கி போய்விட்டது. ஆகவே இனி சீமான்ற கதையே முடிஞ்சு போச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் நேற்று மாலையுடன் சீமான் கதை முடிந்தது. இனி எந்த தேர்தலையும் எதிர்கொள்ள முடியாது, இனி நடமாட முடியாது. நீ பெரியார் நீ வாழ்கன்னு சொன்னாலும் உன்னை யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. இதே தொழிலா போச்சு. காலையில வாழ்கின்றது, சாயங்காலம் ஒழிகின்றது. ஐயா ஊன்னு கத்திக்கிட்டு ரொம்ப கூர்மையா கவனிச்சீங்கன்னா நான் சொன்ன வெறிநாய் கத்தலும் இந்த கத்தலும் ஒன்னாவே இருக்கும்.
மாற்றமே இருக்காது. நீங்க வேணா போட்டு பாருங்க. பெரியாருக்கு எதிரான கருத்துக்களும் பெரியாருக்கு ஆதரவான கருத்துக்களும் ஈரோட்டு மண்ணில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்குன்னு. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. ஏன்னா கோபம் மனிதனுக்கு அமைதி வேணும். எல்லா நேரத்திலையும் அமைதி காக்க முடியாது. ஒரு வீடு பிடிச்சிட்டு எரியுதுன்னா அப்ப அமைதியா வேடிக்கை பார்க்க முடியாது. தண்ணீர் போட்டு அமைக்கிறதுக்கு பார்க்கணும், சரி பண்றதுக்கு பார்க்கணும். அண்ணர் காந்தியடிகளே சொல்லியிருக்காரு, தன் முன்னே ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டால் அப்ப நீங்க அமைதியெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது, காலி பண்ண வேண்டியதான். ஆகவே ஏதோ பெங்களூர்ல இருந்து ஒரு லேடி கத்திக்கிட்டே இருக்காங்க. இது மாதிரி எல்லாம் பண்ணிட்டு நல்லவன் மாதிரி நாட்டுல நடிச்சுக்கிட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. இப்ப பெரியார் வாழ்கின்ற மாதிரி இப்படி ஸ்லோகனை மாத்துறது இதெல்லாம் இனிமேல் எடுபடாது தம்பி. ஆகவே மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஈரோடு மக்கள் நல்ல தீர்ப்பை வழங்குவார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். புத்தி வர அளவிற்கு ஈரோடு மக்கள் தீர்ப்பை வழங்க வேண்டும். இங்கே இனம், மொழி இதற்கு அப்பாற்பட்டு கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு தான் சார் பெரியார் இருந்தார். பேரறிஞர் அண்ணா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொன்னார். அதற்கு பின்னால் கோயிலுக்கு போனவங்க ஓட்டு போட்டு தான் சார் திராவிட இயக்கம் ஆட்சிக்கு வந்தது. அது வேற இது வேற. மக்கள் தெளிவா இருக்காங்க. அதை வச்சு அரசியல் பண்ணி ஆதாயம் தேட முயன்றவர்கள் எல்லாம் சுடுகாட்டுக்கு போயிட்டாங்க. ஆகவே இவன் அதெல்லாம் போய் ஜெயிக்க முடியும்னா அது ஆகவே ஆகாது. என்ன கத்தனாலும் ஆகாது. ஆகவே பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் சொன்னது போல பொறுத்திருந்து பார்ப்போம். பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.